ம் என்னடா பார்க்குற? கொஞ்ச நாளாவே உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏந்திரி. நீ இல்லடா இருமே உட்காரு. ஹலோ தம்பி, ஏந்திரி. ஏந்திரிங்க சார். கெட் அப். ஸ்டேட் காஸ்லா ஆன்சர் மீ. காஸ்லா சார்? பின்ன என்ன மதர் இன் லாவா? காஸ்லா. Gauss-law, also known as Gauss-Flex theorem, is the law relating to the distribution of the electric charge to the resulting electric field. It also states that the electric flux through any closed surface is proportional to the enclosed electric charge. Anything else, sir? வெரி குட் சார். உட்காருப்பா. Okay, sir. அவன் பக்கத்தில் உட்காராது Sir? அவனை கெடுத்துருவான். ஆமா அவ பக்கத்துல உட்கார வைங்க, வசதியா இருக்கும். ஃபீஸ் கட்டியாப்பா? கட்டேன் சார். அதுலயும் நீ குட். Thank you, sir. வண்டர்ஃபுல். எருமை 3 மாசமா ஃபீஸ் கட்டல. அந்த சார்ஜ் ஃபீஸ் காசு ஒண்ணு வாங்கடா. நான் டியூஷன் வரதே பெரிய விஷயம் சார். உன்னை யாரா வர சொல்றது? வர வேணாம் சொல்றேன். உனக்கு வேணா டியூஷன் ஃபீஸ் நான் தரேன். வாங்கிக்க. நான் இங்க இவ்வளவு கத்தின்னு இருக்கேன். எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா பாத்தியா அவன்? ஷேர் பண்றதுன்னு வந்துட்டா இதெல்லாம் சகஜம் மச்சா. நோ செத்துக்கு. ஒருத்தனுக்கு பதில் தெரியலனா போதும், அவனையே எழுப்பி இந்த டீச்சர்ஸ்லாம் டைம் பாஸ் பண்ண வேண்டியது. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? டேய் செந்தில், நல்லா சொல்றா. என்னையும் கூட சேர்த்து சுத்திக்கிட்டு என் படிப்பை ஸ்பாயில் பண்றான்டா. காமெடி பண்ணத மச்சான். கலர் ட்ரெஸ்ஸோட யூனிஃபார்ம்ல அழகா இருக்கல்ல? அன்னைக்கு யூனிஃபார்மோட கலர் ட்ரெஸ்ல அழகா இருக்கானே. ஐயோ கேட்டுச்சா? என்னடி? ஒரு 2 மினிட்ஸ் இருங்கடி, வரேன். அவ்வளவுதான் மச்சான், லவ் சக்சஸ் ஆயிடுச்சு. வாங்க எல்லாம் கிளம்பலாம். ஏய் ஜனனி, ஜனனி என்னடி இவ கூப்பிட்டு போயிட்டே இருக்கா? யோ கிளவா, ஒரு 5 ஸ்டெப் தள்ளி நிக்கலாம்யா. ஆமாடா. ஹை. உன் பேர் ராம் தானே? எதுக்கு நான் எங்கே போனாலும் என் பின்னாடி ஃபாலோ பண்ணுற? இதோ பாரு ராம், இந்த மாதிரி நான் போகிறப்பெல்லாம் வெயிட் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது பண்ணாது. யாராவது பார்த்து வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா எனக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே? ஒரு நிமிஷம். நீ போகிற இடத்துலலாம் வெயிட் பண்ணல, ஃபாலோ பண்ணல, பின்னாடிலாம் வரல. ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போ. நான் எவ்வளோ டீசெண்டாக சொல்கிறேன், நீ எவ்வளோ இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுற, புரிஞ்சுக்கோ. ஓகே? என்ன நக்கல் பண்ணுறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க பார்க்க போறது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். கோ டு பேஜ் 133. அந்த பெஞ்ச் ஏன்டா காலியா இருக்கு? எந்த பிரகாஷ் பத்தி வரல? புது பசங்க சார். ஓகே. A bridge rectifier is shown in the figure 9.16. You can see it now. There are 4 diodes, D1, D2, D3 and D4 used in the circuit which are connected to form a network. The input ends A and C of the network are connected to the secondary ends S1